ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஒரு டிஷ்ஷு தான். இன்றைக்கி வந்து கிண்ணி கோழி பிரியாணி வந்து செய்கிறது தான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம போடுற வீடியோலாம் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உள்ளதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து கிண்ணி கோழி பிரியாணிக்கு வேண்டியெல்லாம் கிண்ணி கோழி எல்லாம் கட் பண்ணி நீட்டாக கழுவி மஞ்சள், வத்தல், இஞ்சி, பூண்டு, தயிர், லெமன், உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விரவி ரெடி பண்ணி வச்சாச்சு. பிரியாணிக்கு தேவையான பல்லாரி, தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, மல்லி, புதினா அதுவுமே எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கு. தயிர், லெமன் எல்லாமே. இப்போ வந்து பிரியாணிக்கு மேலே வந்து போடுறதுக்காக வந்து பெரிய வெங்காயத்தை நீளவாட்டில் வெட்டி அதையுமே நல்லா தேங்காய் எண்ணெயில் பொரித்து நல்லா ஸ்க்ரிப்பாக அப்படியே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம பிரியாணிக்கு போடுற மசாலா நம்மளே இதில் ரெடி பண்ணிடலாம். இதில் வந்து ஒரு 4 பொருள் போதும். பிரியாணி மசாலா, மற்றபடி தனி மசாலாக்கள் நம்மள்கிட்ட இருக்கும். இது வந்து சாஜரா பார்க்க ஜீரகம் மாதிரி இருக்கும். இதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துருக்கேன். ரொம்ப வறுக்காண்டா, பொடிக்கிறதுக்காகத்தான், லைட்டாக சூடுபட்டால் போதும். அதுபோல் வந்து இது வந்து வெள்ளை நல்ல மிளகு, இதுலேயும் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். எடுத்து அதையுமே நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சின்ன அளவு ஜாதிக்காயில் ஒரு ஜாதிக்காய், பெருசாக இருந்தால் ஒரு பாதி போதும் இந்த அளவுக்கு. அதையும் உடச்சி போட்டு லைட்டாக விரப்பி வச்சுருக்கேன். இதுக்கு அடுத்து வந்து அன்னாசி பூவும் வந்து ஃப்ளேவர் பிரியாணிக்கு சாஜராவும் அன்னாசி பூவும் செம்ம ஃப்ளேவர் இருக்கும். இந்த வெள்ளை நல்ல மிளகும் ஜாதிக்காயும் வந்து சமைக்கிறதுக்கு ரொம்ப வந்து ஒரு சப்போர்ட்டிங்காக இருக்கும் நமக்கு பிரியாணி சாப்பிட்டா. இது வந்து வாசனைக்கு அதையுமே கொஞ்சம் ஒரு 4-5 பூவும் வறுத்து அதையும் இப்போ தட்டில் தட்டி நம்ம ஆற வச்சுக்கலாம். அது கொஞ்சம் ஆறிட்டு இருக்கட்டும். ஆறினா தான் பொடிக்கிறதுக்கு கொஞ்சம் சூப்பராக வரும். அன்றைக்கி வந்து கிண்ணி கோழி பிரியாணி கொஞ்சம் கூடுதல் அரிசி, ஒரு 2 கிலோ ஜீரக சம்பா அரிசி வைக்கிறோம். அதனால் வந்து விரவடுப்பில் வந்து வைக்கலான்னு முடிவு பண்ணியாச்சு. இங்கே மசாலா எல்லாமே வறுத்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுப்பில் வந்து நீட்டாக சட்டியை வச்சு தீயை பற்றி சட்டியை சூடாக வச்சாச்சு. சட்டி நல்லா சூடாறின பிறகு இன்றைக்கி வந்து பிரியாணிக்கு வந்து கடலெண்ணெய் ஊற்றி பிரியாணி வைக்கலாம். என்னமோ வச்சு பாருங்கள், டேஸ்ட்டு அப்படி சூப்பராக இருக்கும். நெய்யும் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். அது கூட கொஞ்சம் நெய்யும் சேர்த்து ரெண்டுமே நல்ல நெய்யும் கடலெண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி சூடாகணும். சூடு பண்ணோன்னா நம்ம வந்து தாளசத்துக்காக இன்றைக்கி ஒரு 2 கிலோ அரிசிக்குனா ஒரு 5 பச்சை மிளகா, 6 பச்சை மிளகா போடலாம். அது அந்த உரப்பை கணக்கு பண்ணி பச்சை மிளகா, பிரியாணி இலை, அன்னாசி பூ, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லா ஸ்பைசஸுமே எடுத்து வச்சுருக்கோம். அது எண்ணெய் நல்லா சூடு பண்ண பிறகு அதை போட்டு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். மெயினாக வந்து அந்த ஸ்பைசஸ் எல்லாமே எண்ணெயில் பொரியணும், கரியக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து நல்லா வேகணும். அந்த எண்ணெயும் நெய்யிலையும் பச்சை கலரில் இருக்க மிளகு வந்து வெள்ளை கலரில் வந்து பச்சை மிளகா மாறணும், பொரிஞ்சு. அப்போ தான் அந்த பிரியாணிக்கு அந்த பச்சை மிளகாவில் உள்ள ஃப்ளேவர் வந்து இறங்கும். இல்லைன்னா வந்து வெங்காயம்லாம் போட்டால் பச்சை மிளகா வந்து ரொம்ப வேகாது. பச்சை மிளகு நாற்றை வந்து பிரியாணியில் அடிக்கும். பச்சை மிளகா வாசம் வராது, பச்சை வாசம் வந்துடும். இப்போ வந்து மல்லி, புதினா ஒரு பெரிய கையளவு வந்து மல்லி, புதினா ரெண்டையுமே நம்ம வந்து இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வதக்கிக்கிடலாம். இந்த பச்சை மிளகா கூட மல்லி, புதினா எல்லாம் சேர்ந்து வறுக்கும்போது வாசனை ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 2 கிலோ அரிசி வந்து பிரியாணி போடுறதுனால ஒரு 1.5 கிலோ பல்லாரி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கு. கட் பண்ணி அதையுமே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கணும், டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொன்னி வேணும்னா நம்ம எவ்வளோ தூரம் அந்த வெங்காயத்தை நல்ல பொன்னிறமாக வறுக்குவோமோ அவ்வளோ தான் அந்த பிரியாணிக்குள்ளே டேஸ்ட்டே அதுக்கப்புறம் தான் வரும். அதனால் வந்து வெங்காயத்தை கொஞ்சம் நேரம் எடுத்து ரொம்ப நல்லா அழகாக வறுத்து எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருந்தா பிரியாணிக்கு தேவையான மசாலா வந்து நம்ம பொடி பண்ணி ரெடி பண்ணிடலாம். மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்தால் போதும். அதுக்குன்னு இவ்வளோ மசாலா நம்ம பிரியாணிக்கு போட போகிறோம்னா இல்லை. பிரியாணிக்கு ஒரு 1/2 ஸ்பூனு, 1 ஸ்பூன், இப்போ ஒரு 2 கிலோ இன்றைக்கி வைக்கனால 1 டேபிள் ஸ்பூன் மசாலா வந்து 2 நேரமாக நம்ம பிரித்து போடலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து 1 கப்பு 2 கப்புலாம் வைக்கிறதா இருந்தால் கையால் ஒரு 2-3 பிஞ்சு நீங்கள் நுள்ளி போட்டால் போதும், நிறைய போடாண்டா. ஏன்னா அதில் வந்து ஜாதிக்காய் சேர்ந்துருக்கனால நல்ல தூக்கம் வரும். அதனால் வந்து கம்மியாக கொஞ்சம் சேர்த்தா போதும். இது வந்து சாப்பாடை வந்து டக்குன்னு டைஜஷன் ஆகும். அந்த பிரியாணியில் உள்ள மக்கள் அவ்வளோத்தையுமே போக்கும். அதுக்கு தான் இந்த பிரியாணி மசாலா. இது கூட நம்மள்ட்ட வந்து ஆல்ரெடி வத்தப்பொடியெல்லாம் இருக்கனால இதை இவ்வளோத்தையும் திரித்து வச்சோம்னா பிரியாணி போடும்போது அது சரியாக இருக்கும். இப்போ வந்து வெங்காயம் பார்த்தாலே தெரியுது நல்லா அழகாக பொன்னரமாக பொரிஞ்சிட்டு இந்த ஸ்டேஜில் பிரியாணிக்கு தேவையான இஞ்சி பூண்டை போட்டிருக்கு. விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது போட்டதுமே கீழே கொஞ்சம் அடி பிடிக்கும். ஏன்னா நம்ம வந்து நல்லா அழகாக சூப்பராக கிண்டி விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறமா வந்து
பிரியாணிக்கு தேவையான தக்காளி ஒரு 1.25 கிலோ தக்காளி வெட்டி வச்சுருந்து அதையுமே அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சால பிரியாணிக்கு தேவையான உப்பு ஆல்ரெடி நம்ம வந்து கறியில் வந்து உப்பெல்லாம் போட்டு விரைய வச்சுருக்கோம். அதனால் இதுக்கு தேவையான உப்பையும் போட்டோம்னா அந்த பல்லாரி தக்காளியில் அந்த ஜூஸ்லாம் இறங்கி கிரேவி நல்லா அழகாக வந்துடும். அதனால் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி ரெண்டுமே மிக்ஸ் ஆகி நல்லா குழஞ்சி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பும் போட்டு நல்லா கிண்டிட்டோம்னா பார்க்கவே சூப்பராக இருக்கும். அப்புறமா வந்து பிரியாணிக்கு தேவையான தயிர் வந்து நம்ம வந்து ஒரு 1/2 லிட்டர் தயிர், நம்ம 2 கிலோ பிரியாணினா 1/2 லிட்டர் தயிர் ஃபுல்லாக ஊற்றணும். கறி கொஞ்சம் ஊற்றி போக மீதி கொஞ்சம் கூடுதலாகவே இதில் கொஞ்சம் தயிர் சேர்க்கலாம். தயிர் சேர்த்தோன்னா ஒரு க்ரீமி மாதிரி அழகாட்டு வந்துடும். அந்த கிரேவி வந்து தயிர் சேர்த்தோன்னா நம்ம கிரேவி குழு குழுன்னு அழகாட்டு வந்துடும். இந்த ஸ்டேஜில் பார்க்கும்போதே அது சூப்பராக இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம பிரியாணிக்கு தேவையான லெமன் ஊற்றிக்கலாம். லெமன் ஊற்றி தயிர் லெமன் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து கிரேவி ரெடி ஆகிட்டு ஆல்ரெடி நம்ம வந்து பிரியாணிக்கு தேவையான அரிசியெல்லாம் கழுவி சூப்பராக வச்சாச்சு. ஜீரக சம்பா அரிசினால 1க்கு 1.5 தண்ணி அரிசியை கழுவி நம்ம தண்ணி வடித்து வச்சிடலாம். அதே எந்த பாத்திரத்துக்கு அரிசி இறந்தீங்களோ அதுக்கு 1.5 பாத்திரம் அளவு தண்ணி போதும். குறைக்கவும் வேண்டாம் கூட்டையும் வேண்டாம். கொஞ்சம் கூடினாலும் பிரியாணி குழஞ்சிரும். அதனால் கரெக்டாக 1க்கு 1.5 தண்ணி நம்ம வச்சா போதும். கிரேவி ரெடி ஆகிட்டு ஆல்ரெடி குக்கரில் வந்து கறியை நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் 5-6 விசில் போட்டு. இப்போ வந்து கிரேவி ரெடியானவுடனே குக்கரில் இருக்க கறியை கொண்டு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். மிக்ஸ் பண்ண அப்புறம் அந்த கறியில் உள்ள தண்ணி அந்த கறி எல்லாம் சேர்ந்து இந்த கிரேவியோடு ஒரு 1/2 மணிக்கூர் நல்லா தீ போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். கொதிக்க விடும்போது அந்த கிரேவியில் உள்ள ஃப்ளேவரு அந்த கறியில் உள்ள ஃப்ளேவர் எல்லாமே ரெண்டுமே நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகுனே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொதிக்க விட்டு நல்லா அந்த கிரேவி கொதித்து எல்லாம் மிக்ஸ் ஆனவுடனே பிரியாணிக்கு தேவையான மசாலா நம்ம இப்போ போடலாம். இப்போ வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஏன்னா ஆல்ரெடி கறியில் நம்ம போட்டிருக்கோம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 3 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கு, 1 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தல் பொடி எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விட்டுக்கிடலாம். கிண்டி விட்டு நல்லா அந்த கறி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு இருக்க ஸ்டேஜில் அந்த மசாலா ஃப்ளேவர் பச்சை வாசனை எல்லாமே போயிடணும். அப்போ தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். எல்லா ஃப்ளேவரும் போன பிறகு நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணி எடுக்கணும். அளந்து வச்சுருக்க தண்ணினா நான் சொன்ன மாதிரி 1க்கு 1.5 தண்ணி நீங்கள் அளந்து வைக்கணும். அந்த தண்ணி எடுத்து நம்ம ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். கிரேவி கறி மசாலா தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்டுனா அந்த ஃப்ளேவர் வந்து எல்லாமே இறங்கிடும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் பிரியாணிக்கு உப்பு பார்க்கணுன்னா நீங்கள் உப்பு பார்த்துக்கிடலாம். உப்பு கூடுதலாக இருக்கா குறைவாக இருக்கான்னு எல்லாமே நீங்கள் பார்த்து செக் பண்ணிக்கிடலாம். நல்ல தண்ணியை வந்து ஒரு 1/4 மணிக்கூர் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்ட பிறகு நம்ம கழுவி வச்சுருந்து அரிசி வடிகட்டி வச்சுருப்போம். அந்த அரிசி அதில் தூக்கி போட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதித்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே அதில் வந்து ஒரு 1/2 லெமனை வந்து எக்ஸ்ட்ரா புளிஞ்சு ஊற்றலாம். எதுக்கு லெமன் புளிஞ்சு ஊற்றுறேன்னா சோறு வந்து ஒத்தையாக வரும். அதுபோல் நைட்டு வரை இருந்தாலுமே கெட்டு போகாது. ஏற்கனவே வந்து அடுப்பில் ஆக்கினா நல்ல கல் கணக்கு பிரியாணி இருக்கும். அதனால் வந்து நம்ம ஒரு 1/2 லெமன் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கிடலாம். கொதிக்க வச்சு இப்போ வந்து சோத்தில் வந்து தண்ணி மசாலா எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக சமமாக வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி வீட்டில் வந்து ஒரு பிரியாணி மசாலா பொடிச்சு வச்சுருந்தோம்ல அதை கொஞ்சம் இதில் போட்டு இந்த ஸ்டேஜில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். மிக்ஸ் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் நம்ம கொதிக்க ஊற்றிக்கிடலாம். கொதிக்க வச்சு இன்னும் கொஞ்சம் தண்ணி நல்லா வற்றிட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து தம் போட்டுடலாம். ரொம்ப தண்ணி தண்ணி போட்டால் கீழே பிடிச்சிட்டு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்க இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டுக்கிடலாம். தீயெல்லாம் நம்ம பிரித்து எடுத்துக்கிடலாம். கீழே இருக்க அந்த கங்கை போதும். நல்ல சோறு கறி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மேலே நம்ம சமப்படுத்திக்கிடலாம். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கோம். நெய்யும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு அப்போ தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். நெய் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ரிட்டன் வந்து நம்ம அதை ஓப்பன் பண்ணி 2வது தடவை இந்த கீழே உள்ள சோறெல்லாம் மேலே வரைய மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். பிரியாணி எப்போவுமே நம்ம கிண்டும்போது வந்து கீழ் பக்கத்தில் இந்த சைடுலேருந்து தான் கிண்டணும். நடுப்பக்கத்துலேருந்து கிண்டக்கூடாது. அது வந்து நம்ம கையிலையுமே தெரிச்சிடும், சேஃபும் கிடையாது. ஒரு சைடுலேருந்து அப்படியே கிண்டி விட்டோம்னா சோறு வந்து உடையாமல் முழுசாக வரும். அதுவே நல்லா மிக்ஸ் பண்ணி பொறுமையாட்டு நல்லா கிண்டி விட்டு மேலே ஃபுல்லாக அழகாட்டு சமப்படுத்தி வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம மேலே வந்து வறுத்து வச்சுருந்தா வெங்காயத்தை அழகாட்டு பூ மாதிரி லைட்டாக தூற்றிக்கிட்டு அதுக்கு மேலே வந்து மல்லி புதினா அதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம பிரியாணி மசாலா நெய் எல்லாமே சேர்த்து நல்லா இப்போ வந்து தம் போட போகிறோம் பிரியாணி. இதுதான் மெயின் பாயிண்ட்டு பிரியாணிக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது உள்ள அரிசி வேகாத மாதிரி அரிசி அட்டையே தான் பிரியாணி இருக்கும். அப்படி இருந்தால் தான் ஒத்தையாக பிரியாணி வரும். வெங்காயம் மல்லி புதினா நெய் அந்த மசாலா எல்லாம் போட்டு அழகாட்டு மேலே மூடியை தூக்கி வச்சு அதுக்கு மேலே நம்ம அடுப்பில் கீழே கிடக்க கங்கு இருக்கும்.
கங்கு அவ்வளோத்தையும் மேலே வாரி வச்சுக்கலாம். கீழே கங்கே வேண்டாம், ஏன்னா அடுப்பு ஹீட்டாகிட்டே இருக்கும். அதனால் கீழ் பக்கத்துக்கு சூடு வேண்டாம். மேலே அவ்வளோ கங்கு வாரி வச்சுன்னா கீழே பிடிக்காது. அதேமாதிரி மேலே உள்ள அந்த சூட்லேயே வந்து அந்த சோறு, மல்லி, புதினா எல்லாமே வந்து நல்லா வதங்கிற ஃப்ளேவர் எல்லாமே இறங்கி சூப்பராக இருக்கும். தம்மில் போட்டுட்டு ஒரு 1/2 மணிக்கூர் 3/4 மணிக்கூர் அப்படி ஃப்ரீயாக நம்ம விட்டுறலாம். எவ்வளோ தூரம் தம்மில் கிடக்குமோ அவ்வளோ தூரம் அந்த மசாலா எல்லாமே அந்த சாப்பாடோடி அந்த ஃப்ளேவர் அரோமா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. தம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. அது அப்படியே இருக்கட்டும். ஒரு 1/2 மணிக்கூர் கழித்து அந்த தம்மை நம்ம நல்லா மெதுவாக பிரிச்சுக்கிட்டு சோறை இன்னொரு தடவை ரிட்டன் நல்லா சைட்லேருந்து கிண்டி கொடுக்கணும். கிண்டும் போதே நமக்கு தெரியும், அந்த தம்மை பிரிக்கும் போதே அந்த சோறு அவ்வளோ பார்க்க அழகாட்டிருக்கும். அதை அப்படியே கிண்டி கொடுத்து கீழே உள்ள சோறு மேல் வரையுமே நல்லா கிண்டி கொடுத்து ரெடி பண்ணலாம். சூப்பரான ஒரு கிண்ணிக்கோழி பிரியாணி ரெடி ஆகிட்டு ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் வந்து இந்த மெத்தடில் கிண்ணிக்கோழி பிரியாணின்னு இல்லை, எந்த பிரியாணியுமே நீங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் செய்தீங்கன்னா சோறும் ஒத்தையாக இருக்கும், டேஸ்ட்டுமே வந்து சூப்பராக இருக்கும். ஜீரோ சம்பானா இந்த மெத்தேடு, பாஸ்மதி ரைஸ்னால் 1க்கு 1.25 தண்ணி வைக்கணும். இதே நீங்கள் கேஸில் வைக்கிறதா இருந்தால் கீழே வந்து ஒரு தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி அதுக்கு மேலே பிரியாணி சட்டி வச்சுக்கலாம் மோஸ்ட்லி. ஆனால் வந்து ரொம்ப பிரியாணி செய்யணும்னா அடுப்பில் செய்தால் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், அழகாட்டு பக்குவம் தப்பாமல் நமக்கு கிடைக்கும். செம்மையாக இருந்து பிரியாணி டேஸ்ட்டும் சூப்பராக இருந்து. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதை கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து கிண்ணிக்கோழி பிரியாணி சைடிஷ் வந்து தயிர் சம்பல் கேசரி தான். சூப்பராட்டு ஒரு கிண்ணிக்கோழி பிரியாணி லஞ்சு செமையாக இருந்து வேறு ஒரு சூப்பரான ஒரு அழகான ஒரு டிஷ்ஷில் பார்க்கலாம். பாய்.